Is this a forest? இது ஒரு காடா? காடு is forest and காடா question to the forest. Is this a forest? In Tamil literal translation, this a forest? இது ஒரு காடா? Ensure that the ka and da are long r's. இது ஒரு காடா? இது ஒரு காடா? இது. Idu has a tongue between the teeth and kaadu does not have a tongue between the teeth. So there's some parts of the world where this D and TH get mixed up a lot. Those of you who are having that difficulty, please pay extra attention to the difference. Idu oru kaada. இது ஒரு காடா? Excellent. இது ஒரு காடா? And the E is obviously short. Idu oru kaada. No, this is the beach. இல்லை, இது கடற்கரை. இல்லை, இது கடற்கரை. Excellent. And you can also put இது ஒரு கடற்கரை தான். இல்லை, இது ஒரு கடற்கரை தான். இது ஒரு கடற்கரை தான். இது ஒரு கடற்கரை தான். Is that a forest? அது ஒரு காடா? அது ஒரு காடா? அது ஒரு காடா? Not kada. There's no tongue between the teeth. It's kada, not kada. அது ஒரு காடா? அது ஒரு காடா? சிறப்பு. அது ஒரு காடா? ஆம், அது ஒரு காடு தான். Or அது ஒரு காடு. No tongue between the teeth for காடு. ஆம், அது ஒரு காடு. ஆம், அது ஒரு காடு தான். Except Dan has the tongue between the teeth. அது ஒரு காடு தான். A lot of Tamil has D and then TH and then D and then TH one after the other coming over and over. So you will find that Tamil speaking has a lot to do with the tongue moving out and the tongue moving in. A lot of words are rolled tongue way inwards and the others are then the tongue way between your teeth. Exaggerate those differences. ஆம், அது ஒரு காடு தான். ஆம், அது ஒரு காடு தான். Excellent. Are there flowers in the forest? காட்டில் பூக்கள் இருக்கின்றனவா? காட்டில் பூக்கள் இருக்கின்றனவா? காட்டில் பூக்கள் இருக்கின்றனவா? சிறப்பு. காட்டில் பூக்கள் இருக்கின்றனவா? Just like காடு has no tongue between the teeth, even when it becomes T from D, it has no tongue between the teeth. காட்டில் பூக்கள் இருக்கின்றனவா?
Are there flowers in this forest? இந்த காட்டில் பூக்கள் இருக்கின்றனவா? இந்த காட்டில் பூக்கள் இருக்கின்றனவா? இந்த காட்டில் பூக்கள் இருக்கின்றனவா? இந்த காட்டில் பூக்கள் இருக்கின்றனவா? Yes, there are flowers in this forest. ஆம், இந்த காட்டில் பூக்கள் இருக்கின்றன. ஆம், இந்த காட்டில் பூக்கள் இருக்கின்றன. ஆம், இந்த காட்டில் பூக்கள் இருக்கின்றன. What fish are there in the sea? கடலில் எந்த or என்ன மீன் இருக்கிறது? கடலில் எந்த மீன்? இந்த is this, and is that, and is which. In Tamil we say which fish. கடலில் எந்த மீன் இருக்கிறது? கடலில் எந்த மீன் இருக்கின்றன? கடலில், not கடலில், கடலில். And எந்த, with tongue between the teeth. கடலில் எந்த மீன் இருக்கின்றன is also correct. We can also pluralize it by using what fish are there in the sea. But we can also do it in Tamil with what fish is there in the sea. கடலில் எந்த மீன் இருக்கிறது or எந்த மீன் இருக்கின்றன? கடலில் எந்த மீன் இருக்கின்றன? கடையில் கடலில், not கடையில். Kadai is the shop. Kadal is the sea. Very natural and just question, but we are asking about the sea. So, கடலில் எந்த மீன் இருக்கிறது? கடலில் எந்த மீன் இருக்கிறது? கடலில் எந்த மீன் இருக்கிறது or கடலில் எந்த மீன் இருக்கின்றன? Is there fruit in the bag? பையில் பழம் இருக்கிறதா? பையில் பழம் இருக்கிறதா? Not பழம், பழம். பையில் பழம் இருக்கிறதா? பையில் பழம் இருக்கிறதா? பையில் பழம் இருக்கிறதா? Are there vegetables in the bag? பையில் காய்கறிகள் இருக்கின்றனவா? பையில் காய்கறிகள் இருக்கின்றனவா? பையில் காய்கறிகள் இருக்கின்றனவா? There is one vegetable in the bag. பையில் ஒரு காய்கறி இருக்கிறது. You can always use the mattum here for only. பையில் ஒரு காய்கறி மட்டும் இருக்கிறது or பையில் ஒரு காய்கறி இருக்கிறது. பையில் ஒரு காய்கறி இருக்கிறது. பையில் ஒரு காய்கறி மட்டும் இருக்கிறது. பையில் ஒரு காய்கறி மட்டும் இருக்கிறது. காய் is long. பையில் ஒரு காய்கறி மட்டும் இருக்கிறது.
or பையில் ஒரு காய்கறி இருக்கிறது.